இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருடைய நாமத்திலே தேவ சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு வருகிறேன். இந்த கால வேளையில் நீங்கள் முதலாக கேட்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியால 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். பலவித காரியத்தில் இந்த கால வேளையில் நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா? எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் உங்கள் கூட இருக்கிறாரு. கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் தைரியமாக எங்கே வேணாலும் போங்க, தைரியமாக எங்கே வேணாலும் வாங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய சுகம் கூட இருப்பதாக, காக்கும்படிக்கு நீ கூட இருப்பதாக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க.